श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् 15வது பகுதி. पुरुषं सौम्य उतोपतापिनं ज्ञातयः पर्युपासते जानासि मामिति तस्य यावन्न वाङ्मनसि सम्पद्यते मनः प्राणे प्राणस्तेजस्वी तेजः परस्यां देवतायां तावत् जानाति। अत यथास्य वाङ्मनसि सम्पद्यते मनः प्राणे प्राणस्तेजस्वी तेजः परस्यां देवतायाम् अथ न जानाति स एषो अनिमा ऐतदात्म्यम् इदं सर्वं तत्सत्यं स आत्मा तत्त्वमसि श्वेतकेतो इति भूय एव मा भगवान् विज्ञापयत्विति तथा सौम्य इति होवाच। உதாரணர் தத்துவமசி மகா வாக்கியத்தை உதாரணங்கள் கொடுத்து ஸ்வேதகேத்துக்கு சொல்லிட்டு வர்றாரு. இதில் நம்ம 14வது பகுதியில் ஒரு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பகுதி 14வது பகுதி. அதனுடைய ஒரு ஷார்ட்டாக திருப்பி பார்த்துட்டு நம்ம 15வதுக்குள்ளே போகலாம். அங்கே என்ன சொல்லுவார், அதாவது முக்கியமாக அந்த 14வது பகுதியில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமாணம் ஆச்சாரியரும் வேதமும் அப்படிங்கிறது சொல்கிறார். மெயின் பாயிண்ட் 14வது இதில் பிரமாணம் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு உண்டான மீன்ஸு கருவி, எதை யூஸ் பண்ணி நீ ஞானத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு மோட்சத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஞானம்தான். அந்த ஞானத்தை பெறுவதற்கு, எந்த ஞானத்தை பெறுவதாக இருந்தாலும் என்ன வேணும், ஒரு பிரமாணம் வேணும். ஒரு பொருளுடைய ரூபத்தை அறினா கண்ணு வேணும். அந்த மாதிரி இந்த ஆத்ம ஞானம் ஏவ மோட்சத்துக்கு ஆத்ம ஞானம் தான் காரணம். அப்போ ஆத்ம ஞானத்துக்கு பிரமாணம்ங்கிறது ஆச்சாரியவான். இது ரொம்ப எல்லா ஆச்சாரியர்களும் கோட் பண்ணுற இடம். ஆச்சாரியரும் ப்ளஸ் வேதம். வெறும் வேதம் இல்லாத ஆச்சாரியர் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வி கேனாட் கெட் ஞானம். வேதத்தோட வேதத்தை சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர்னால மட்டும்தான் நீ மோட்சத்தை அடைய முடியும், ஞானேன கைவல்யம். இப்போ உபதேசம் ஏன் ஆச்சாரியர் தேவை அப்படிங்கிற ஒரு விசாரத்தை பார்த்துட்டு நம்ம போகலாம். போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் ஆச்சாரியர் அப்படிங்கிறது. இப்போ முதல்ல அத்தியாரோபம் சாஸ்திரம் பண்ணும். அதாவது நாம் உலகத்தை சத்தியமாக நம்ம எந்த உலகத்தை நம்ம சத்தியம் நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த இறங்கி அத்தியாரோபம் பண்ணும். அத்தியாரோபம் தான் ஃபஸ்ட்டு டீச்சிங். அதாவது உலகத்தை சத்தியமாக வச்சு உலகத்தை எப்படி தோன்றுச்சு அந்த மாதிரி கொண்டு போகிறது அத்தியாரோபம் பார்த்தோம். அடுத்து செகண்ட் டீச்சிங் என்ன, அபவாதம். அபவாதம் செய்யறதுக்கு ஆச்சாரியர் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. அத்தியாரோபம் பண்ணிடலாம், சொல்றது ஈஸியாக புரியும். ஏன்னா உலகம் எப்படி படிச்சது, எத்தனையோ புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உலகம் எப்படி படிச்சது, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வச்சு கூட அவங்க புக்கெல்லாம் கூட போட்டுறாங்க. ஆனால் அந்த அபவாதம் பண்றதுக்கு, அபவாதம் என்பது தவறான அறிவை நீக்குதல். எதே உலகம் சத்தியங்கிற தவறான அறிவை நீக்குதல். நீங்க வேதாந்த படிக்க படிக்க சில கற்பனைகளுடன் வாழ ஆரம்பிச்சிருவோம். சம் கற்பனைகள், அதிலிருந்து வெளியில வர்றது சரியான அறிவை பெறுதல். அதற்கு மிக மிக கவனமாக செயல்படணும். வெரி வெரி
சூக்ஷமான இடம் அபவாதம். அதை ஹேண்டில் பண்றதுக்கு தகுதி, அப்புறம் பாருங்க, தகுதி உடையவனுக்கு தான் நம்ம அபவாதம் பண்ண முடியும். அப்புறம் எந்த இடத்துல எப்படி டைப் ஆஃப் அபவாதம் பண்ணணுங்கிறது ஆச்சாரியாரால மட்டும்தான் முடியும். இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை கொடுக்கணும், இதை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இதை கொடுக்கணும், ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்காங்க, இதுக்கப்புறம் இதை கொடுக்கணும், இத்தனை உபனிஷத் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சாரத்தை கொடுக்கணும், அப்புறம் ஒரு உபனிஷத்தை எடுத்து டீப்பா போகணும். இப்ப பிருகதாரண்ய உபனிஷத் போறதுக்கு முன்னால ஹை ப்ரிப்பரேஷன் இஸ் நீட். இப்ப எப்படி நம்ம யோகால பண்றோம், சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னால எத்தனை ப்ரிப்பரேஷன்ஸ். இப்போ ஒரு லெவல் சூரிய நமஸ்காரம் முடிஞ்சாச்சுன்னா அடுத்த லெவல் சூரிய நமஸ்காரம் போறதுன்னா எத்தனை ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். செகண்ட் லெவல் லைக் தட். இது நீங்க ஒரு புக்கை பார்த்து ஒரு குவாலிஃபைடு இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ 4 யோகா சொல்லி கொடுத்தோமா வீட்டுக்கு போனோமா சரியா போச்சா, அப்படி அல்லது எதை ஒரு லெவல் அடையணும்னா கண்டிப்பா ஒரு குரு இருக்கணும். அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் குரு இல்லாம நானே யோகாசனம் பண்ணிக்கிறேங்கிறது சுத்தப்படாது. அதுவே சுத்தப்படாதும் போது வேதாந்தம் எப்படி சுத்தப்படும்? அதுவும் சுத்தப்படாது. அப்ப கண்டிப்பா ஆச்சாரியர் வேணும். அதைத்தான் இவர் சொல்றாரு, ஆச்சாரியவான் தான். எப்படி ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம்ங்கிறத பகவத்கீதையில சொன்னாரோ, இங்க என்ன சொல்றாரு, ஆச்சாரியவான் அவன் தான் லபத்தே ஞானம். நம்ம புரிய லாங்குவேஜ்ல எடுத்துக்கலாம். அவனாலதான் ஞானத்தை ஞான நிஷ்டை அடைய முடியும். பிகாஸ் ஆஃப் நிறைய கருத்துகள் நாம் இன்னைக்கு எடுத்து சிந்திக்கிறது அபவாதம். அப்புறம் சில பேர் பாருங்க பிராணமயத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு மனோமயத்துக்கு கூட்டிட்டு போகணும். சில பேர் மனோமயத்தில் இருப்பாங்க, அவங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டி, இப்படி ஒரு எந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அதுக்கு அடுத்த, இப்போ எப்படி பிராணமயத்தில் இருக்கவங்களை எங்க கூட்டிட்டு போனோம், மனோமயம். ஃபர்ஸ்ட் அன்னமயத்தில் இருப்பாங்க எல்லாரும், அப்ப அவங்க முதல்ல எங்க கூட்டிட்டு போகணும், பிராண மனோ விஞ்ஞான. அதுக்கப்புறம் போக முடியாது, ஸ்டூடெண்ட் நினைச்சா கூட போக முடியாது. ஸோ அதுக்கு அடுத்த லெவலு. இந்த மாதிரி எங்க ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அவங்கள எங்க அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்காக என்ன கேட்கறது, ஃபீட்பேக் கொடுங்க. எதுக்கு, நம்ம வாட்டுக்கு நடத்திட்டு இருக்கிறோம், அது ஆன்லைன் நடத்தும் போது என்ன உள்ள போயிட்டு இருக்குங்கிறது தெரியாதுங்க போது, ஏன்னா கண்ணு பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சிடும், புரியுதா இல்லையாங்கிறது புரிஞ்சிடும். ஆன்லைனுக்கு போது அது எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க போது என்ன குரு புரியும் எந்த இடத்துல அபவாதம் ஆரம்பிக்கிறதுன்னு. அதனாலதான் நேற்று நான் சொன்னேன், ஏன்னா ஃபீட்பேக் இருக்கணும். வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்து இருந்தா தான் உங்களுடைய புரிதல் என்னன்னு எனக்கு புரியும் போது அடுத்த நம்ம அபவாதத்துக்கு போக முடியும். இது விளையாட்டு இல்லை, நானும் நடத்துறது இல்லை. செஞ்சா பர்ஃபெக்டா செய்யணும், இல்லைன்னா மூடி வச்சிடணும். நம்ம பொறுத்த வரைக்கும் அதுதான் பர்ஃபெக்டா. அந்த இடம் போகுதா செய்வோம், இல்லையா க்ளோஸ் பண்ணிடுவோம். தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. அதனாலதான் சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக். ஃபீட்பேக் நீ ஏன் கேட்கிறோம், நீ எங்க நிக்கிறன்னு குரு புரியணும். அப்பதான் அது ஒருத்தர் இடத்துல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மெயினா எங்க இருக்கிறாங்கன்னு புரியும் போது தான் நம்ம அடுத்த அந்த அபவாதம் பண்றதுக்கு எந்த டெக்ஸ்ட் முக்கியம், எந்த கிரந்தங்கள் முக்கியம், எந்த கிரந்தத்தை கொடுத்தா இந்த இடத்துல இருந்து அவங்களால இங்க வர முடியும், இத்தனை கணக்கு இருக்கு. அதுல சும்மா அப்படியே நானும் நடத்துறது அல்ல, நான் கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லிக்கிறது. நாங்க எப்ப எதை கத்துக்கிட்டோம் அந்த பிரகாரம் கூட வர முடியாது. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை அதுதான் சொல்றேன். இதெல்லாம் என்னதுக்கு யார் வேணும், ஆச்சாரியவான். அதைத்தான் இந்த இடத்துல முக்கியமா சங்கராச்சாரிய பெரிய பாஷை எழுதியிருக்கார். அடிக்கடி பாஷை எல்லாத்திலையும் இந்த இடத்த கோட் பண்ணுவார். ஆச்சாரியன் வேணும், இல்லைன்னா உன்னால ஞானத்தை பெற முடியாது. ஏன்னா சாஸ்திரம் பாத்தீங்கன்னா ஜடம், அது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காது. நீ எந்த இடத்துல இருக்கிற சாமி, நீ இங்கிருந்து இங்க வா சாமி, அடுத்து இந்த டெக்ஸ்ட படிசாமி, கோயில போய் இந்த புக், கடையில் போய் இந்த புக்கை வாங்கிட்டு படிசாமி எல்லாம் சொல்லாது. அது ஜடம், அதுக்கு எதுவும் தெரியாது. அது முதல்ல அதனாலதான் சொல்றாரு, இப்ப நீ பஞ்சமகா யக்னங்கள் பண்ணு. எத்தனை சொல்றோம் ஆச்சாரியர்கள், நீ பஞ்சமகா யக்னம் பண்ணு, பகவத்கீதை தினம் சேன் பண்ணு. ஏன் இத்தனை சொல்றோம், இத்தனை சேன் பண்ணிட்டியா, குரூப்ல போடு. ஏன், எல்லாத்துக்கும் பின்னால ஒரு அர்த்தம் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒரு 1000 அர்த்தம் இருக்கும். ஏன், ஒரு வாயிலிருந்து ஒருத்தர் குருவோட வாயிலிருந்து ஒன்று வருதுன்னா அதுக்கு பின்னால் உங்களுக்கு அது புரியாது அப்போதைக்கு. அப்ப இதை பண்ணு, என்ன பண்ணு, சேன் பண்ணு, அதை கோயில்ல பண்ணு, அது பௌர்ணமி நாள்ல பண்ணு, சக்தி பீடத்துல பண்ணு, இதை பண்ணு அதை பண்ணு. ஏன் சொல்றோம், தேர் ஆர் நீடட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்களே எடுத்து சாந்தோக்கிய உபநிஷத் புக்கு வாங்கி உட்காந்து படிக்கிறீங்க, அங்க எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்குமா என்ன, எப்படி புரியும் உங்களுக்கு? just by reading. This is not 4 வாய்ப்பாடு 5 வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ற மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி அல்லது. யூ நீட் ஸ்டெப் பை ஸ்டெப் growth. அப்ப அதுக்கு என்ன வேணும், ஆச்சாரியவான். அதான் சொல்ற, இதுல அதான் சொல்றாரு. இது இந்த இடத்துல ஒரு கதை சொன்னாரு. ஒரு தனி காட்டுல போய் ஒருத்த மாட்டிக்கிறான், ஒரு திருட கூட்டிட்டு போய் விட்டுறான். அப்போ ஒரு குரு அவனை கரெக்டா கைட் பண்ணி இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி அந்த வழியை சொல்லி கொடுத்து போறாருங்கிற கதையை நம்ம பார்த்தோம். அது டீட்டெயிலா பார்த்துட்டோம்.
இப்ப நாம ஆரம்பிக்க வேண்டிய இடம் பண்டிதகல் இருந்து ரிவைஸ் பண்ணலாம். போன ஸ்லோகத்துல பண்டிதக மேதாவி, ஒரு அறிவாளி. யாரு வர்றா? அவரு அறிவாளி, மேதாவி, கந்தாரம், கந்தாரான்னு அந்த அவனை வந்து பார்த்து அவன்கிட்ட என்ன சொல்றாரு, நீ எந்த இடத்த நீ அடையணும் அப்படிங்கிறத இடத்த சொல்லி கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன வந்தது, நம்ம எந்த இடத்த இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம், 14வது பதில் இருக்கிற ஆச்சாரியவான் புருஷக வேத. ஆச்சாரியவான் புருஷக, அதனுடைய டீட்டெயில்ஸ் இப்ப பார்த்தோம். ஆச்சாரியன் இருக்கிற அந்த மனிதன் தான் வேத, அவன் தான் அறிகிறான். அடுத்தது என்ன சொல்றாரு, அடுத்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், அதுவும் சங்கராச்சாரியர் அடிக்கடி கோட் பண்ணுவார் பாஷ்யத்துல. ஆச்சாரியவான் புருஷன் வேதங்கிறது ஒண்ணு. அடுத்து தஸ்ய தாவத்தேவ சிரம். இப்போ இந்த இடத்துல ஜீவன் முக்தி சொல்றாரு. அவன் அந்த ஞானத்தை பெற்றதற்கு பிறகு சிரம் அப்படின்னாங்க. சிரம்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா டிலேன்னு வரும் மீனிங்ல, அச்சிரம்னா குயிக்லின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல சிரம்ங்கிறது எப்படி எடுத்துக்கணும் சங்கராச்சாரியர் சொல்றாரு, காத்து கொண்டு இருப்பான். தாவத் ஏவ, அதுவரை, யாவத்து விமோக்ஷியசே, எதுவரை அவனுடைய பிராரப்தம் முடியணுமோ அது வரைக்கும் அவன், இது முக்கியமான வேர்டு, காத்து கொண்டிருத்தல் என்றால் என்ன என்ன சொல்றாரு அவரு, தாவத்தேவ சிரம் யாவத்து ந விமோக்ஷியசே. விமோக்ஷியசை விடுதலை, அதாவது விமோக்ஷியஸ்னா இந்த இடத்துல விதேக முக்தி அடைவரைக்கு வரைக்கும். ந விமோக்ஷியஸ்னா விதேக முக்தி, இந்த சரீரத்திலிருந்து போகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், காத்து கொண்டிருப்பான். யாரு, ஜீவன் முக்தின்னு சொல்லிட்டாரு. ரெண்டையும் பாருங்க, அதாவது இந்த ஞானத்தை பெற்றவங்க போது ஜீவன் முக்தக, அவன் விதேக முக்தி அடையிற வரைக்கும் காத்து கொண்டிருப்பான்ங்கிறது இந்த இடத்துல மீனிங், மெயின் மீனிங் இதுதான். காத்து கொண்டிருப்பான் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கலான்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவருடைய மனநிலையில பூரண மன நிறைவுங்கிறத அவர் சொல்றார். மன நிறைவுடன் இருப்பான்ங்கிறத அவர் எப்படி சொல்றாரு அழகா தெரியுங்களா, காத்து கொண்டிருப்பான்ங்கிறத மன நிறைவை காமிக்குது. அதாவது இப்போ ஒரு கவசத்தை அணிந்து கொண்டு காத்து கொண்டு இருத்தல்னா என்னன்னா, ஜீவன் முக்த காலத்துல அவனுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கவசம் கிடைக்கும். அது இன்னும் அடுத்த மந்திரத்துல அடுத்த பகுதியில் என்ன டீட்டெயிலா விளக்குறாரு. இப்ப நான் லைட்டா மட்டும் சொல்றத, அதாவது தனக்குள்ள ஒரு கவசத்தை ஏற்படுத்தி கொள்வான். ஏற்படுத்தி கொண்டு இப்ப வந்து நீ வந்து அவற்றுக்கு ரெண்டு இருக்கு, வாழணுங்கிற ஆசையும் அவற்று இருக்காது, சாகணுங்கிற ஆசையும் இருக்காது. ரொம்ப சூக்ஷ்மம், நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழணுங்கிற ஆசையும் அவரிடம் இருக்காது, சாகணுங்கிற ஆசை இருக்காது. அப்ப வாழணும் சாகணும் ரெண்டு ஆசை இல்லாத ஒரு ஆசை இருக்குதா அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது, பூரண மன நிறைவு. எது எது வாழணுங்கிற, சில பேருக்கு என்ன நினைக்கும், நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம், அவருக்கு என்ன இருக்காது, நம்ம இவ்வளவு நாள் வாழணும் அதுவும் இருக்காது. இல்ல செத்து போறதுக்கு ரெடியான்னு கேட்டா அது வரும்போது வரட்டும். சோ இதுதான் காத்து கொண்டிருத்தல்னா, வாழலுக்கும் ஆசை கிடையாது, சாகருக்கும் ஆசை கிடையாது. அப்ப என்ன ரெண்டு இருக்குன்னு என்ன அர்த்தம், வாழ்றக்கு ஆசைப்பட்டாலும் மனக்குறை, சாவரக்கு ஆசைப்பட்டாலும் என்ன அர்த்தம், மனதில் குறை உள்ளவர்களுக்கு தான் இந்த திங்கிங்கே வரும். பூரண மன நிறைவு அவங்களுக்கு என்ன வராது, வாழணுமா சாவணுமா எதுவும் கிடையாது. அந்த இடம் தான் காத்து கொண்டிருத்தல். இதைத்தான் பாஷ்யத்துல சொல்லுவாரு, ந விமோக்ஷேசனா, விதேக முக்தி அடைகிற வரைக்கும் ஜீவன் முக்த காலத்துல இருந்து அவன் காத்து கொண்டிருப்பான். சம்பத்யதே, அப்புறம் அதுக்கப்புறம் அவன் அதாவது விதேக முக்தி முடிச்சிட்டாரா, விதேக முக்திக்கு அப்புறம் என்ன ஆகிறான், பிரம்மத்துடன் ஒன்றாகிறான். இறந்ததற்கு பிறகு அவன் பிரம்மத்தோடு ஒன்றாகிறான் அப்படிங்கிறதா இந்த பகுதியினுடைய விளக்கம். இப்ப நாம 15வது பகுதி. இதுல ஒரு அழகான கருத்து. இவ்வளவு நேரம் வந்து உபனிஷத்துகளிலிருந்து உதாரணங்களை கொடுத்து அவர் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை விளக்குனாரு. இப்ப என்ன சொல்றாரு, என்ன உதாரணம் கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருவன் மரணப்படுக்கையில் இருக்கான். மரணப்படுக்கையில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, என்னை ஞாபகம் இருக்கா, நான் யாருன்னு தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா. அவன் எது வரைக்கும் உங்களை தெரியுதுன்னு சொல்லுவான், எதுக்கப்புறம் ஒன்னும் சொல்ல மாட்டான். தெரியாதுன்னு சொல்றதுக்கும் ஒன்று சக்தி வேணும், அதுவும் இல்லாம அப்படிங்கிறத சொல்லி இத மூலியமாக வேதாந்தத்தை கருத்தை உள்ள வந்து கொடுக்கிறாரு. அப்படின்னா இறப்பு என்பது என்ன கருத்து இங்க சாஸ்திரம் சொல்ல வருது, இறப்பு என்பது ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் சமம்.
இது இது வந்து சொசைட்டில 1008 குழப்பம் இருக்குது இன்னைக்கு. அவர் வந்து அப்படியே காத்தா போயிட்டாரு, அப்படியே தண்ணியோட தண்ணியா போயிட்டாரு. இறப்பை பொறுத்த வரைக்கும் ஞானி இறந்தாலும் அஞ்ஞானி இறந்தாலும் இறப்புங்கிறது ஒரே மாதிரிதான் நடைபெறும். இறப்புக்கு அப்புறம் தான் டிஃபரன்ஸ். இறப்புன்னா தெரியும் இல்லைங்களா, சூக்ஷ்ம வெளியில போறது. அந்த உயிர் விடுதல் என்பது 2 பேத்துக்கும் எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும், ஜீவன் முக்தனாக இருந்தாலும், சங்கராச்சாரியாரே எடுத்துக்கிட்டாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இறப்பு அஞ்ஞானிக்கு எப்படி ஏற்படுது அதே மாதிரிதான் யாருக்கு ஏற்பட்டிருக்கணும், சங்கராச்சாரியாருக்கு ஏற்பட்டு இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. இதை மீறிதான், இதை புரியாதனாலதான் அவர் அப்படியே கோயிலுக்கு பின்னால போனாரு காணாம போயிட்டாரு, இப்படி போனாரு காணாம போயிட்டாரு. அதெல்லாம் மித்து. சங்கராச்சாரியர் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதையெல்லாம் வேற பேசுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா என்ன சொல்லுது இந்த இடத்துல, இறப்பு என்பது 2 பேத்துக்கு சமம். இறப்புக்கு அப்புறம் தான் என்ன வரும், 2 பேத்துக்கும் வேறுபாடு வரும். என்னாகும், அஞ்ஞானியாக இருந்து நீங்க இறந்தீங்கன்னா உங்களுடைய சூக்ஷ்ம சரீரம் வெளியில வந்து இட் டிராவல்ஸ் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ் ஃபார் டைம் அண்ட் கெட் இன்டு அனதர் சரீரம். இதே இறந்தோன்னா எல்லாம் 2 பேரும் எங்கதான் போறாங்க, பிரம்மத்திடம் லயமடைதல். அதுல மாற்று கருத்து இடம் கிடையாது. அங்க அடைஞ்சிட்டு ஞானி என்ன திரும்பி வருவது இல்லை. எக்கத்வா நிவர்த்தந்தே. திருப்பி அவருக்கு என்ன கிடையாது, அந்தந்த சூக்ஷ்ம பூதங்கள், அவர் சரீரத்தில் இருக்கிற சூக்ஷ்ம பூதங்கள் அந்தந்த பூதங்களோட கலந்து அவர் பிரம்மனோடவே ஐக்கியமாக்கி விடுகிறார். இறக்கும் போது 2 பேரும் எங்கதான் போறோம், பிரம்மத்துக்கு தான் போறோம். ஆனா ஞானி என்ன பண்ணிடுறாரு, அடுத்த பிறவியை எடுத்துட்டு வந்துருவாரு. அஞ்ஞானி ஞானி என்ன பண்ணுவாரு, பிரம்மத்தோடு. அந்த கருத்தை இந்த இடத்துல அழகா அந்த இறப்பு மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஞானி இறந்தாலும் இப்படித்தான், அஞ்ஞானி இறந்தாலும் எப்படித்தான். எது முதல்ல எங்க உடங்கும், ஃபர்ஸ்ட் வாக்கு. கொஞ்சம் பேசிட்டு படுத்திருப்பாங்க. நீங்க இதை நம்ம ரெகுலரா பார்த்துருக்கலாம். மரணப்படுக்கை உயிர் போகும்போது முன்னால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாய் பேசுறது போய் பேசிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் வாய் போய் எங்க அடங்கும், மனதில் அடங்கும். அந்த வாக்கு செயல்படுற வரைக்கும் தான் அவங்க பேசுவாங்க. உங்களை பத்தி தெரியுதுங்க, யாருன்னு தெரியும், தெரியுது அப்படின்னு சொல்லணும்னா வாக்கு சக்தியோட இருக்கணும். அந்த வாக்கு போய் எங்க ஒடுங்கும், மனதில் போய் ஒடுங்கும். அந்த மனதில் ஒடுங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்த்துருவாங்க, நீங்க யாருன்னு தெரியும், ஆனா யாருன்னு சொல்ல முடியாது. ஏன், வாக்கு என்ன ஆயிடுச்சு, போய் மனதில் ஒடுங்கிருச்சு. இது செகண்ட் ஸ்டேஜ், மனதில் போய் ஒடுங்குதல். பாப்பாங்க, எல்லாம் தெரியும், வர்றது போறது எல்லாம், ஏன்னா கண்ணு பார்த்துட்டு இருக்கு இல்லையா, ஆனா வாயில வராது வார்த்தைகள், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா கண்ணீரா போகும்பாங்க. பார்த்துட்டு சொல்ல முடியலையேன்னு ஒரு கவலை, நம்ம போறமேன்னு ஒரு கவலை, இவங்களோட அளாவ முடியலையே, கொலாவ முடியலையே, பேச முடியலையேன்னு ஒரு உள்ள இருக்கிற வேதனையை சொல்ல முடியல. இந்த மாதிரிதான் அவங்க பார்த்துட்டு போட்டு கண்ணீர் வரும். அப்ப என்ன அர்த்தம், மனம் ஆக்டிவா இருக்கு, வாக்கு வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப மனம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் மனம், அந்த மனமும் எங்க போய் ஒடுங்கும், அக்னி. அப்போ அக்னி தத்துவம் எங்க போய் ஒடுங்கும், பிரம்மத்தை. கடைசியில் அது மனம்னா உயிர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தா அக்னி தத்துவம் உடம்புல இருக்கா இல்லையா, அக்னி உடம்புல இருக்கும். அப்புறம் தேஜக அக்னி, மனம் போய் தேஜக போய் அக்னி, அக்னிக்கு அப்புறம் அது பிரம்மத்தோட ஒன்றுங்கிறத அழகா விளக்குறாரு. நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் மீனிங் பார்த்தாவே இந்த ஸ்லோகம் ஈஸியா, மந்திரம் ஈஸியா புரியும். எழுதிங்க. புருஷம் மனிதன், சோமிய கூப்பிடுறார். 15வது பகுதியுடைய முதல் மந்திரம் மீனிங் கொடுக்கிறார். ஜீவன் முக்தனுக்கும் அதாவது அஞ்ஞானியோட மரமும் ஞானியோட மரமும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மாறுபாடுங்கிறத தெளிவா சொல்றாரு. சரி, புருஷம் சோமிய மனிதன், சோமியன்னா பையனை கூப்பிடுறது. ஞாத்தயக அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் நமக்கு தெரியுமோ. ஞாத்தயக அவனோட வாழ்க்கையில் அவன் யார் யார அறிஞ்சு வச்சிருந்தானோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உபதாபினம். உபதாபினம் புருஷம். இது வந்து புருஷனுடைய அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட புருஷன் மனிதன், உபதாபினம் நோயுற்ற மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற புருஷன். உபதாபினம் என்ன பண்ணுவாங்க, பர்யுபாசத்தை சுற்றி நின்று கொண்டு. என்ன கேட்பாங்க,
மாம் ஜானாமி, என்ன தெரியுதா? 2 தடவை போடுறாரு. மாம் ஜானாமி, ஜானாமி மாம், என்ன தெரியுதா? இதி க்ளோஸ் த கொட்டேஷன். மாம் ஜானாமி வித் இன் த கொட்டேஷன். என்னை தெரியுதா, என்னை தெரியுதா அப்படின்னு அக்கா, மாமா, அத்தை, சித்தி, யார் யார் என்னென்ன உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, அவர் ஒரு ஜாப் இருந்தால் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸு, இந்த மாதிரி யார் வேணா, அதான் 2 தடவை போடுறார். இதி தஸ்ய, அவனிடம் கேட்பாங்க. அப்ப என்ன நடக்கும்? யாவத்து வாங் மனசி ந சம்பத்தியதே, அப்படி மாற்றணும். அந்த யாவன்னுங்கிறத யாவத்தா மாற்றணும். அந்த நாவை வந்து பின்னால வேர்போட போடணும். யாவத்து, அந்த நா எப்பவுமே வேர்புக்கு முன்னால தான் வரும். அப்ப சம்பத்தியக்கு முன்னால போடணும். யாவத்து வாங் மனசி ந சம்பத்தியதே. அழகா அன்வயம் பண்ண அழகா மீனிங் புரிஞ்சிடும். யாவத்துன்னு என்ன? எதுவரை. யாவத்து வாங்குன வாக்கு தான், அங்க வாங்கு இருக்கு. வாக்கு, வாக்கானது மனதில், சப்தமி மனசி. எதுவரை வாக்கானது மனசில் சம்பத்தியதே, ஒடுங்கவில்லையோ. வாக்கு போயின்னா மனதில் ஒடுங்கவில்லையோ. அடுத்தது மனக. மனம் ஈஸியான கிராமர் தான். பிராணே, மனம் போய் எங்க ஒடுங்கணும்? பிராணம். மனக பிராணே, மனம் போய் பிராணனில் ஒடுங்கு. என்ன சம்பத்தியத்தை? வாக்கு போய் மனதில் இன்னும் ஒடுங்கவில்லை. மனம் எதுல ஒடுங்கல? பிராணனில் போய் ஒடுங்கவில்லை. மனக ந பிராணே ந சம்பத்தியதே புரிஞ்சுக்கணும். மனக பிராணே ந சம்பத்தியதே, மனமானது பிராணனில் ஒடுங்கவில்லை. பிராணஸ் எங்க? தேஜஸ்வி. பிராணக தேஜஸில் ஒடுங்கவில்லை. தேஜக அக்னி. அக்னி தத்துவத்தில் பிராணன் ஒடுங்கவில்லை. ந சம்பத்தியதே. தேஜக போய் எங்க ஒடுங்கணும்? தேஜக பரஸ்யாம், பரஸ்யாம் தேவதாயாம். தேஜக எங்க போய் ஒடுங்கணும்? பரஸ்யாம் தேவதாயாம்னா சத்து, பிரம்ம தத்துவம்னு அர்த்தம். எல்லா தேவதைகளுக்கும் மேலான தேவதைன்னு என்ன அர்த்தம்? பரதேவதா. தேவதைகளை சிருஷ்டி பண்ணவர் யாரு? பரக. தேவதானாம் பரக. அதனாலதான் யாசி எஸ் பரஸ்யாம் தேவதாயா, எல்லா தேவதைகளுக்கும் மேலான. அது யாரு? பிரம்ம தத்துவம், சத்து. இந்த உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் சத்து. ஒடுங்கவில்லையோ ந சம்பத்தியத்தை போட்டுக்கிட்டே வரணும். அப்பதான் அந்த மந்திரம் ஈஸியா புரியும். ஒடுங்கவில்லையோ பரஸ்யாம் தேவதாயாம் ந சம்பத் யாவத்து ஜானாதி. கடைசி வேர்டு தாவத்து ஜானாதி. என்ன சொல்றாரு? யாவத்து வாங் மனசி ந சம்பத்தியதே, வாக்கு மனக்கும் ந சம்பத். வாக்கு வந்து மனதில் ஒடுங்கவில்லையோ. மனக பிராணே ந சம்பத்தியதே, மனம் வந்து பிராணனில் ஒடுங்கவில்லையோ. பிராணஸ் தேஜசி, பிராணன் தேஜஸில் ஒடுங்கவில்லையோ, அக்னி தத்துவத்தில் ஒடுங்கவில்லையோ. தேஜக ந பரஸ்யாம் தேவதாயாம் ந சம்பத்தியதி, தேஜக வந்து பிரம்மனில் ஒடுங்கவில்லையோ. தாவத்து ஜானாதி. அது வரைக்கும் அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எனக்கு தெரியும்னு சொல்லிக்கொண்டு இருப்பார். உங்களை தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டு இருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை மாதா வந்து கேட்டா தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அடுத்த மந்திரம் ஆச்சா. அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரா? அத்த இப்ப என்ன நடக்குது? எல்லாம் ஒன்னொன்னா ஒடுங்க ஆரம்பிக்க சொல்லுவாரு. அத்த யதா
எப்பொழுது. பிறகு எத்து அஸ்ய, யதா, சரி எத்து இல்ல, யதா அஸ்ய, என்ன எப்படி பிரிக்கணும், யதா அஸ்ய, எப்பொழுது, ஆசியன் பிரிக்கணும். எஸ், அஸ்ய இல்ல, ஆசிய, யதாசிய, எப்பொழுது அவனுடைய, யதாசிய, யதா அஸ்ய கூட போல, எப்போ அவனுடைய, எஸ், யதா, யதா அஸ்ய, எப்பொழுது அவனுடைய, வாங் மனசி, வாங்க எங்க போய் ஒடுங்கிருச்சு வாக்கு, மனசி, வாக்கு போய் மனசி, சம்பத்தியத்தை விட்டுறாங்க பாருங்க. இப்போ சம்பத்திய, வெறும் சம்பத்தியை மட்டும் எழுதுங்க இந்த மந்திரத்துல. அப்போ வாக்கு என்ன ஆயிடுச்சு, மனதில் ஒடுங்கி விட்டதோ, சம்பத்தியத்தே, போன எப்படி போட்டான், ந சம்பத்தியத்தே போட்டான், அதனால அவன் பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னோம். இப்ப என்ன வருது, சம்பத்தியத்தே, நோ ந, அப்போ ஒடுங்கிருச்சு. அப்ப எது எதுல ஒடுங்குச்சு, வாக்கு மனசி சம்பத்தியத்தே, வாக்கு மனசி சம்பத்தியத்தே. மனக எங்க போய் ஒடுங்கும், மனக பிராணே சம்பத்தியத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல, அப்பதான் புரியும். மனக பிராணே சம்பத்தியத்தே, மனம் பிராணனில் ஒடுங்கி விட்டது, வெடுங்கி விட்டதோ. மனம் போய் எங்க ஒடுங்குது, பிராணன். ஈஸியான ஸ்லோகம், எழுதுறது அதிகம் வரும். பிராணஸ் தேஜசி சம்பத்தியத்தே, பிராணன் தேஜஸில், அக்னியில், சம்பத்தியத்தே ஒடுங்கிவிட்டதோ. பிராணக தேஜசி, பிராணக தேஜசி பிரிச்சிங்கன்னா, பிராணஸ்ங்கிறது என்ன வரும், பிராணக, பிராணன் அக்னியில் ஒடுங்கி விட்டதோ. அப்புறம் யார் மிச்சிருக்கிறது, அக்னி இருக்கானா, அவன் எங்க இருக்கிறான் இப்போ, அக்னியில். அப்ப தேஜக எங்க போய் ஒடுங்கணும், பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே. தேஜக அக்னி, பரஸ்யாம் தேவதை, எல்லா தேவதைகளுக்கும் பரமான பிரம்மனில் ஒடுங்கி விட்டதோ. அப்ப அவனுக்கு என்ன, ந ஜானாதி, முதல்ல என்ன வந்து ஜானாதி வந்தது போன மந்திரத்துல, இந்த இடத்துல என்ன வருது, ந ஜானாதி, அவனுக்கு யாரையும் தெரியாது. இந்த இடத்துல இதுதான் இறப்பு. இது ஞானிக்கும் அக்ஞானிக்கும் சமம்னு சொல்றாரு. ஞானியா இருந்தாலும் இப்படித்தான் சாகணும், அக்ஞானியா இருந்தாலும் இப்படித்தான் சாவுங்கிறது இப்படித்தான் நடைபெறும். இதை நீங்க எங்க போய் கத்துக்குவீங்க, இறப்புங்கிறது எப்படி நடைபெறும்னு சொல்ற, எங்க எது எது ஒன்னொன்னு ஒடுங்கும். அப்ப அவனுக்கு எதுவும் தெரியும். எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மனதுல போய் ஒடுங்கிறதுங்கிறது, இப்ப நீங்க சரீரம் இருக்கும், ஆனா இதே பாருங்க, நம்மள திங்க் பண்ணி பாருங்க, மனதில் ஒடுக்கும் போது நம்ம எல்லா உறவுகளும் ஒடுங்கி போயிடும், எதுவுமே தெரியாது நமக்கு. இருப்போம் நம்ம. இப்ப நீங்க தூங்கும் போது எங்க ஒடுங்குது, மனது தானே ஒடுங்குறோம். கனவு காணும் போது எதுல ஒடுக்கும், மனதில் தானே ஒடுக்கும். அப்போ தூங்கும் போது நமக்கு ஏதாவது உறவுகள் இருக்கா என்ன, எதுவும் தெரியாது. அதே மாதிரிதான் இது, மனதில் போய் ஒடுங்குற நிலை எப்ப வந்தாலும் நம்ம என்ன பண்ணு, நமக்கு மனதில் போய் ஒடுக்கம், பிராணன் மனதில் ஒடுக்கம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, யாரையும் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அடுத்தது சக, அடுத்த மந்திரம். இப்ப என்ன நடக்குது, இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற. சக யக ஏஷக, இப்ப நாம இந்த மந்திரத்தை எத்தனை தடவை படிச்சிருப்போம், முதலியே நிறைய தடவை படிச்சிருப்போமா. எது அனைத்திலும் நுண்ணியதிலும் நுண்ணியதோ அதுவே அனைத்திற்கும் ஆத்மாவாக திகழ்கிறது. முதல்ல படிச்ச 9 மந்திர உதாரணம் கொடுக்கறதுக்கு முன்னால தத்துவமசிங்கிற வாக்கியத்தை விளக்கம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த 9 தத்துவமசி விளக்கத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மந்திரத்தை நம்ம படிச்சிருப்போம். அது ஒரு உதாரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி திரும்பி வருது. அதோட அர்த்தம் என்ன, எது அனைத்திலும் நுண்ணியதோ அதுவே அனைத்திற்கும் ஆத்மாவாக திகழ்கிறது. சத்தியம், அதுவே 5 வேர்டு பார்த்தோம் இல்லையா, அதுவே என்னது, சத்தியம், அதுவே இறைவன். சுவேதகேது நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு உத்தாள உபதேசித்தாரா.
போற்றுதற்குரிய தந்தையே, எனக்கு அதனை மீண்டும் உபதேசிங்கள். மறுபடி இப்ப என்ன கேட்கறான்? அப்பதான் உபதேசம் ப்ரொசீட் ஆகுது. திருப்பி இப்ப இத்தனை சொன்னதுக்கு அப்புறம், இப்படி இறந்ததுக்கு அப்புறம் ஞானியோட இறப்பும் அக்ஞானியோட இறப்பும் இப்படித்தான், அதுல வேறுபாடு என்பது கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்? எனக்கு மீண்டும் உபதேசியுங்கள் என்று ஸ்வேதகேது கேட்டுக்கொண்டான். அதற்கு உத்தாலகர், இனியவனே அப்படியே ஆகட்டும் என்றார். அதனாலதான் எங்க போறோம் நம்ம இப்போ 16வது பகுதிக்கு போகிறோம். அவரும் பொறுமையாக உபதேசத்தை தொடர்கிறார். 16வது பகுதி மந்திரம் படிக்கிறேன். புருஷம் சோம்யோத ஹஸ்த கிரஹீதம் ஆனயந்தி அபகாஷீத் ஸ்தேயம் அகாஷீத் பரசுமஸ்மை தபேதி ச யதி தஸ்ய கர்த்தா பவதி தத ஏவ அன்ருதம் ஆத்மானம் குருதே சோன்ருதாபிசந்தக அன்ருதேன ஆத்மானம் அந்தர்தாய பரசும் தப்தம் பிரதிகிருஹ்ணாதி ச தஹ்யதே அத அன்யதே. 2வது மந்திரம். அதயதி தஸ்யா கர்த்தா பவதி ததேவ சத்யமாத்மானம் குருதே ச சத்யாபிசந்தஹ சத்யேனாத்மானமந்தர்தாய பரசும் தப்தம் பிரதிகிருஹ்ணாதி சன தஹ்யதே தஹ்யதேத முச்யதே. 3வது மந்திரம். ச யதா தத்ர தாதாக்யே தைததாத்ம்யம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இதி தத்தாஸ்ய விஜக்ஞாவிதி. இது இந்த 6வது அத்தியாயத்தினுடைய கடைசி மந்திரம். இது முடிஞ்சதுக்கப்புறம் 7 ஆரம்பிக்க போகுது. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுதான் 9வது ஸ்வேதகேதுக்கு சொல்ற தத்துவமசிங்கிற உபதேசம் 9வது இடத்துல வர இடம். இப்போ இந்த இதில் என்ன சொல்றாருன்னா, ஜீவன் முக்தி அடைந்தவர் எப்படி இருப்பார், அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் உதாரணத்தை கொடுத்து ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. உதாரணத்தின் மூலம் அவனுக்கு புரியல அப்படிங்கும்போது டீச்சிங்கை வேறொரு மெத்தடுக்கு மாத்துறாரு. இங்க உதாரணம் சொல்றதை விட டீச்சிங் கொடுக்குற டீச்சிங்கே வேற மாதிரி கொடுக்குறாரு. இவ்வளவு நேரம் உதாரணத்துக்கு கொடுத்து இந்த மாதிரி இறப்புனா எப்படி, போன ஸ்லோகத்தில் ஞானிக்கோ அக்ஞானிக்கு இப்படித்தான் இறப்பு, இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போய் அந்த சத்துல தான் போய் ஒடுங்குறாங்க அப்படிங்கிறத சொன்னாரா. இப்போ இங்க ஒன்று சொல்றாரு. இது இந்த காலத்தில் சொல்லும்போது கற்பனையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. ஏன்னா சாஸ்திரமே சொல்லுதும் போது அது ப்ராக்டிஸில் இருந்திருக்கணும். அதாவது இப்போ ஒருத்தன் ஒரு பொருளை திருடிடுறான். இப்போ அதை ஒரு ஊரில் திருடிட்டான், அவன் திருடலிங்கிறான். சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவன் தான் திருடிட்டாங்கிறாங்க. சில பேர் அவன் திருடலிங்கிறாங்க. இப்போ அரசன்கிட்ட வரும் கேஸ். யார்கிட்ட வரும்? இந்த காலமே கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு போகும்போது அரசங்கிட்ட வரும். குறிப்பிட்ட பேர் என்ன சொல்கிறாங்க, அவன் திருடிட்டாங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் திருடலைங்கிறான். இப்போ அரசர் என்ன கேமரா வச்சா பார்க்க முடியும்? போட்டு ரிமைண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதில் எடுத்துட்டு வா, கொண்டாந்து காமி அப்படின்னு திருட என்ன பண்ணிடுவான், கேமராவை ஆஃப் பண்ணிட்டு போய் திருடுறாங்க இந்த காலத்தில். அது வேற விஷயம். ஸோ அரசருக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாருன்னா, போய் நல்லா பரசுனா பரசுராமர் வச்சிருப்பார் இல்லைங்களா, கோடரி, அந்த பரசு அதான் அங்கே வேர்டு வருது, பரசு கோடாரி வச்சு நல்லா பழுக்க காய்ச்சறது, செவன் ஆகிற அளவுக்கு அந்த இரும்பு நல்லா காய்ச்சிட்டு அதை குடிக்க சொல்லுவாங்க. அப்போ அவன் திருட உண்மையிலேயே திருடிட்டு திருடலின்னு சொன்ன, அதான் பாயிண்ட். திருடிட்டு திருடலின்னு பொய் சொன்னானா பிடிச்சா சுற்றும், எரிச்சிரும், அவனை அழிச்சிடும். திருடாம நான் திருடலின்னு சொல்றான், அது உண்மையா? பாயிண்ட் உண்மை பொய் தான். காட்சி அந்த கோடரிக்கு எதுதான் பாயிண்ட்? அவன் உண்மையா இருக்கானா பொய்யா இருக்கானா? திருடுறதுங்கிறது மேட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் பாயிண்ட் சொல்றேன். அவன் திருட ஆமா திருடிட்டேன்னா அங்க கோர்ட்டுக்கு கேஸே வராது. சரி, இவன் திருடிட்டு திருடலிங் போது என்ன நடக்குது, எங்க போய் அப்போ அதை போய் தொட்டானா வெந்து போயிடும். இப்ப திருடாம நான் திருடலின்னு சொல்றான், அப்ப பிடிச்சான்னா ஒன்னும் ஆகாது. ஸோ உண்மையா இருக்கும்போது அது ஒன்றும் பண்ணாது, பொய்யாக இருந்தால் அது அவனை சுற்றும்.
இது அரசர் அந்த காலத்துல மெத்தடு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த காலத்துல சொன்ன இந்த மெத்தட்லாம் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா பயன்படுத்த முடியாது. இது நம்ம எப்படி ஒரு நம்ம வேதாந்தத்துக்குள்ள இப்ப அது உண்மையா பொய்யா அந்த விசாரம் நமக்கு தேவையில்லை. இது எதுக்கு வச்சு ஸ்வேதக்கேதுக்கு எதை வச்சு இந்த ஒரு உதாரணத்தை பிடிச்சா சுடு பிடிச்சாட்டுனா, கம்பி ஒண்ணு, பழுக்க காய்ச்சிய கம்பி ஒண்ணு, இதுதான் நமக்கு முக்கியம். கதையிலே நின்றக்கூடாது. பழுக்க காய்ச்சிய கம்பி என்னது? ஒண்ணு ஒண்ணு. அதனுடைய ரெஸ்பான்ஸ் திருடனா இருந்தா ரெஸ்பான்ஸ் வேற பண்ணுது. திருடாதவனா இருந்தா, அதாவது பொய் சொல்றவன் பொய் அப்படி எடுத்துக்கணும். திருடாதவனா இருந்தா அவன் அதனுடைய ரெஸ்பான்ஸ் வேற. எப்படி எந்த கோணத்தை இந்த கதையை பார்க்கணும்? கதையினே எடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த கம்பிங்கிறது சமம். அது திருடனுக்கு கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் வேற, திருடாதவனுக்கு கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் வேற. என்னது? திருடி இருந்தா அவன் கை என்ன பண்ணிடும்? சுட்டு எரிச்சிடும். திருடலின்னு வச்சுக்கோங்க, அவன் ஒன்றும் பண்ணாது. இந்த கான்செப்ட் வச்சு எவ்வளோ பெரிய தத்துவத்தை அப்படி கொண்டு வராது தெரியுங்களா உத்தாலகன். தி கிரேட்னஸ் ஆஃப் டீச்சிங். பகவானை விட இதை விட ஒரு டீச்சிங் நீங்க எங்கேயும் தேட முடியாது. இதுல என்னங்க நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, என்னங்க உரியுது? ஜீவன் முக்தகை எப்படி வாழ்வான் அதுக்கு கொடுக்குற உதாரணம். எதுக்கு கொடுக்குறாரு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? எதுக்கு கொடுக்குறாரு? ஜீவன் முக்தம் எப்படி வாழலாம். உலகம் என்பது சமம். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் எப்படி அந்த காய்ச்சின கம்பி சமமோ உலகம் சமம் ரெண்டு பேத்துக்குமே. ஆனா அஞ்ஞானி அந்த உலகத்துக்குள்ள சம்சாரத்துல மாத்திக்கிட்டு கஷ்டப்படுறான். உலகம் சமம்னு என்ன அர்த்தங்க? இப்ப ஞானி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் ஏதேதோ அதையே தான் அஞ்ஞானி ஃபேஸ் பண்ணி ஆகணும் வாழ்க்கையில. அஞ்ஞானி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றானோ அது ஞானியும் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஏங்க அவங்கதான் ஆசிரமத்துல போய் இருந்துக்கிறாங்களா? அவங்களுக்குலாம் எங்கீங்க பிரச்சனை? வீட்டுக்குள்ள இருக்கிற 2 மூளையை நம்மளால டேக்கிள் பண்ண முடியலையும் போது அங்க ஆசிரமத்துக்குள்ள வந்திருக்கிறதுல எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்றாள். இங்கெல்லாம் கொஞ்சம் தத்தி புத்தியெல்லாம் சுத்தி இருக்கும். அங்க ஆசிரமத்துக்குள்ள வந்தது எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்றாள், சூக்ஷ்ம புத்தியில செயல்படுறாள், சத்துவ குணத்துல இருந்தாள். ஆனா இன்னும் ஞானத்தை பெறாத ஆளுங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? மொத்தம் வேடந்தர் கேட்கிற கேள்வி இதுதான். வர்றங்கிறீல்ல, ஆசிரமத்துக்கு வர்றங்கிறீல்ல, வீட்டுல ரொம்ப கஷ்டம் ஜி, அப்படியே போயிரு. இங்க அதோட பெரிய கஷ்டம். ஏன் அங்க வீட்டுல 4 பேரு, இங்க 400 பேரு 40 பேரு, என்ன பண்ண போற? உன்னால எங்களுக்கு பிரச்சனை, கிளம்பிட்டு. உன்னால எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அங்கேயும் சமாளிக்க முடியாம இங்க வர. அவருக்கு இன்டர்வியூ வைக்கும் போதேங்க எனக்கு எதுவும் தெரியாது. அவர் ஒரு மனசுல வச்சிருப்பாருங்க, அதை எந்த ஸ்டூடெண்ட் சொல்லனா அவனை மட்டும்தான் உள்ள போகும்பாரு. நாட் அலோடு. அப்படி போனாலும் அப்படி போனா 3 வருஷம் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்து முதல்ல 3 வருஷம் கோர்ஸ் முடிக்கணும் அவன் பொறுமையா. அதுக்கப்புறம் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்து 3, 4 வருஷம் 5 வருஷம் பாப்பாரு. அதுக்கப்புறம் தான் சன்னியாசம் கொடுப்பாரு. ஏன்னா உலகத்துல விரக்தியில சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஏன் உருப்படி ஆகாது. வீட்டுக்கிற கணவனையும் பையனையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியலன்னா நீ அங்க ஆசிரமத்துல உட்காந்து 400 பேத்த 40 பேத்த எப்படி 4 பேத்த அங்க பற்றி நீ எப்படி மேனேஜ் பண்ண போற? என்ன பண்ணுவ நீ? அவர் என்ன சொல்லுவாரு? நீ எங்களுக்குள்ள என்ன பண்ணி சுட்டுருவ? குழப்பத்தை பண்ணி விட்டுருவ. சாமி நீ கம்முன்னு அங்கேயே இரு. யா நாட் ரெடி. ஓப்பனா பேசுவார். முடியா நாட் ரெடி. அது மாதிரி இப்போ இங்க என்ன, நம்ம கம்மிங் டு த சப்ஜெக்ட். உலகம் என்பது ஒண்ணு. ஞானிக்கும் அதே பிரச்சனைகள், அஞ்ஞானிக்கும் அதே உலகம்னாங்க. உலகம்னா இந்தியா போட்டு உலக மேப் போட்டு குளோபை பார்க்காதீங்க. உலகம் சொன்னோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த குளோப் தான் ஞாபகம் வரும். படிச்சு உலகம் உலகம் அப்படி அல்ல. நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள், நம்ம எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு பாராட்டுக்கு பாருங்க. இந்த உலகம்ங்கிறது ஒண்ணு வச்சுக்கோங்க. தயானந்த அடிக்கடி இவர் சொல்லுவார், சங்கராச்சாரிய சொல்லுவார், உன்னை சுத்தி எப்பொழுதுமே 4 பேர் பாராட்டுறதுக்கு இருப்பாங்க. இனி எந்த நிலையில் இருந்தாலும் உன்னைய என்ன கீழ்மட்டம் தள்ளுறக்கு 4 பேர் இருப்பாங்க. பாராட்டுறக்கு, உன்னை தூஷிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. இதுதான் எல்லா மனிதரோட. அனில் அம்பானியா நீங்க இருந்தீங்கன்னா கூட, பிரைம் மினிஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா கூட 4 பேர் போட்டுருவாங்க. என்ன இப்ப நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறோம்னா 2 வரும் கணக்கு. 2 பேர் போற்றுவார்கள், 2 பேர் தூற்றுவார்கள்.
நமக்கு ஒரு 100 பேர் தெரியும்னா அதில் ஒரு 50 பேர் போற்றுவார்கள், 50 பேர் தூற்றுவார்கள். என்ன அந்த ஹை லெவலுக்கு போனீங்கன்னா 5 லட்சம் பேர் போற்றுவார்கள், 5 லட்சம் பேர் தூற்றுவார்கள். நீ உலக பிக்கிறான்னு வச்சுக்கலாம், 5 கோடி பேர் போற்றுவார்கள், 5 கோடி. இவ்வளவுதான் மாற்றமே தவிர அடிமட்டத்திலிருந்து உலக தலைவனானாலும் 50 கோடி பேர் போற்றுவார்கள், 50 கோடி பேர் தூற்றுவார்கள். இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னை எல்லாரும் திட்டுறாங்க, ஃபேமிலி என்னை திட்டுறாங்க, அப்படி அல்ல. இதுதான் உலகம்னு இப்படி புரிஞ்சுக்கணும். இவர் இந்த ஞானி எந்த உலகத்தில் வாழ்றாரு? 4 பேர் போற்றுனா 4 பேரு தூற்ற உலகத்தில் தான் ஞானி வாழ்றாரு. 4 பேர் போற்றுனா 4 பேர் தூற்ற உலகத்தில் தான் அஞ்ஞானி வாழ்றார். சோ எப்படி அந்த கம்பி சமமோ உலகம் என்பது சமம். இப்ப இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? ஞானி என்ன பண்றாரு? அந்த உண்மை. அஞ்ஞானி பொய். அதெல்லாம் உட்காந்துருக்காரு அவரு. எங்க வந்துட்டாரு? சத்தியத்துக்கு வந்துட்டாரா? அவர் எங்க உட்காந்துருக்காரு? இன்னும் பொய். அப்ப என்ன பண்ணு? தொட்டா சுடும். இது ஒரு பாயிண்ட். இது ஒரு டைப் ஆஃப் இன்டர்பிரேஷன். அஞ்ஞானி எதில் இருக்காரு? பொய்யான உலகத்தில் இருக்கா. தொட்டன் என்ன பண்ணுது? சுற்றும். ஞானி எதில் நிக்கிறாரு? சத்தியத்துல உண்மை நிக்கிறதுனால தொட்டா சுடாதுன்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், ஞானி தனக்கு மேல ஒரு கவசத்தை உருவாக்கிடுவார். எந்த வார்த்தைகள் வந்தாலும் பூமரேங், எந்த செயல்கள் வந்தாலும் தன்னை நோக்கி பூமரேங். பூமரேங் தெரியுது இல்லைங்களா? அப்படியே எங்கிருந்து வந்து அங்கே போகும். இது தெரியும் அவருக்கு. உலகம் ஒண்ணு, கம்பி காய்ச்சி செவச்சவனு காய்ச்சின கம்பி ஒண்ணு, தொடரவனை பொறுத்து தான் அது சுடுமா சுடாதா. இந்த உலகம் சுடுமா சுடாதா அப்படின்னா இதுதான் சுட்ட பழம் சுடாத பழம். கேட்கும் பாத்தீங்களா? அவ்வையார்ட்ட கேட்கும் பாத்தீங்களா முருகரு? இதுதான் சுட்ட பழம். அது வெவ்வேறு இன்டர்பிரேஷன் பண்ணலாம். நீங்க இதையும் கொண்டு வரலாம். சுடுமா சுடாத. இப்போ ஞானிக்கு ஏன் அவருக்கு ஏன் அவரு என்ன பண்றாரு? அவரு தன்னுக்கு மேல ஒரு கவசம்னா எங்காவது ஆர்டர் பண்ணி நானும் ஆர்டர் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா கவசம் போட்டுக்கிட்டாரு அப்படின்னா அது எங்க விக்குது அப்படி கேட்கறது இல்லை. இந்த கவசம் என்ன யார் வார்த்தைகள் நம்மை நோக்கி ஏசினார்? ஏன்னா 4 பேர் தூற்றுவாங்க, 2 பேர்த்து வச்சுக்கணும். 4 பேர் தூற்றுனா 4 பேர் பாராட்டுவாங்க. சோ தூற்றுதல் தன்னை நோக்கி வந்தாலும் பூமரேங் யாருக்கு இருந்து வந்து அங்கே போயிடும். பாராட்டுறது யாரு பாராட்டினாலும் பூமரேங் திரும்பி போயிடும். சோ அவர் எப்படி இருக்காரு? நாட் அஃபெக்டட். யாரு? ஞானி. உண்மையில் அவர் இருப்பதால், உண்மையான தத்துவத்தில் அவர் நிற்பதால் அவரால் என்ன பண்ண முடியுது? ஒரு கவசத்தை அவரு, இந்த கவசம் எங்க வெளியில வந்து யாரை வாங்கி கொடுப்பாங்களா என்ன? அவருக்கு அவரே செய்து கொண்ட கவசம். அதுக்கு யார் உதவனா? ஆச்சாரியவான். போன மந்திரத்தை ஜாயின் பண்ணுங்க. ஆச்சாரியரும் வேதம் என்ன பண்ணுச்சு? அவருக்கு ஒரு கவசத்தை கொடுத்துருச்சு. அதனால அவர் பூமராங் எது வந்தாலும் அதை அப்படி திருப்பி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு இருப்பார். இதே அஞ்ஞானி என்ன? அந்த கவசம் இல்லாத போது, ஆச்சாரியவானும் வேதம் இல்லாத போது அஞ்ஞானிய ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதை அப்படியே உள்ள வாங்கி அதை பதிய வச்சு 10 வருஷம் வரைக்கும் ஞாபகப்படுத்தி படுத்தி 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 மறக்காம பதிய வச்சு 10 வருஷம் கழிச்சு அவரை பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னால நீ என்னை இப்படி சொல்லி அவமானப்படுத்தின. எத்தனை 10 வருஷம் அந்த மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? தேவையா? அந்த வார்த்தை எப்போ பேசி அது காத்தோட எப்போ போயிடுச்சு. அதை புடிச்சு வச்சு அது மறக்கிறது போயிருக்கும். நாம அபியாசம் பண்ணா தான் மறக்காம இருக்கும். திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணி பண்ணி அந்த அவமானத்தை அவங்க 4 பேருக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கிற அந்த அவமானத்தை திருப்பி திருப்பி என்ன பண்றது? ஏன்னா அபியாசம் பண்ணா தான் மனம் பிடிக்கும். எங்காவது விட்டுட்டா என்ன பண்றதுன்னு மெனக்கட்டு அபியாசம் பண்ணி புடிச்சு வச்சு எண்ணத்தை கண்டோம். வாழ்க்கையில எண்ணத்தை கண்டோம். அப்புறம் ஒருத்தர் செஞ்ச செயல் 50 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டான் கண்டிப்பா துரோகம் பண்றது தப்பு, மனசு வலிக்குங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கே இல்லை. அத மனசுல புடிச்சு வச்சு அபியாசம் பண்ணி எண்ணத்தை காண போறீங்க. ஓவர்ஃப்ளோ இப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுங்க. அதோட கெப்பாசிட்டி என்ன? இந்த செல்போன் சொல்லுது இல்லையா, ஏய் மெமரி ஓவர், இனிமேல் எதையும் பதிவு பண்ண முடியாது, அந்த நிலைக்கு மனத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குரு வந்து மண்டையை ஒட்டி சொன்னா என்ன போகுது? எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது? ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். சோ என்ன பண்ணணுங்கிறாரு அவரு? இந்த இடத்துல ஞானி என்ன பண்றாரு? கவசம். அதத்தான் சொல்றாரு. அந்த உண்மை தத்துவம் அவருக்கு ஒரு கவசமாக இருக்கிறதுனால யார் என்ன பேசினாலும் எப்படி நடந்துகிட்டாலும், இப்போ நான் எப்படி நடந்துகிட்டாலும் நான் பொறுமையா இருக்கிறேங்கிறது சில பேர்த்து நம்ம பார்க்கிறோம். பொறுமையா இருப்பாங்களே தவிர, அதாவது ஒருத்தர் பேசும்போது 2 டைப் ஆஃப் கேரக்டர்.
என்னை பாதிக்கலின்னு சொல்றதுல 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாதிச்சிடும், அப்போ வேதாந்த உள்ள போய் வேலை செய்யலின்னு அர்த்தம், கவசம் இன்னும் உண்டாகலின்னு அர்த்தம். ஏன்னா அவங்கவுங்கள ஸ்டடி பண்ணிருக்காங்க. நான் சொல்கிறேன், வேதாந்தமெல்லாம் 10 வருஷம் 5 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஒருத்தர் சொல்கிற போது உள்ளே போய் பாதிச்சிடும். பாதிச்சுட்டு அதுலேருந்து அதை பாதிச்சதுக்கு பிறகு அதாவது என்ன சொல்றது திதிக்ஷா, அந்த குணத்தில் பொறுமை அப்படிங்கிற இடத்துல திருப்பி வார்த்தைகள் பேசாம இருக்கலாம். ஆனா அந்த உள்ள கொதிப்பை அமுத்தி வச்சுக்கிறது, இதாட்ட தப்பு ஏதுங்கிற அதுக்கு அப்பவே எடுத்து 2 வார்த்தை பேசி சாஸ்திரம் என்ன சொல்லுது, தமத்தை விட்டுட்டு எல்லாம் சமத்துக்கு வரீங்க. நான் சொல்றேன், தமம்ங்கிறது இப்போ ஒருத்தர் பேசும்போது எனக்கு கோபம் வருதுன்னா கண்டிப்பா அதை நீங்க வெளிப்படுத்தணும். அடக்கி வைக்கிறதுனால வேதாந்தம் உள்ள போகாது, ஏன்னா உள்ளதை நம்பிட்டு இருக்குதே. ஸோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசலினாலும் பேசக்கூடாதுதான். நாம் என்ன பண்ணோம், நிறைய பேர் அதை அடக்கி வச்சுக்கிறோம். தவறு, தமமே ஒழுங்கா இல்லைங்கிற. நான் தமம்னா வெளிப்படுத்திடணும். கோபம் வருது, அவங்க பண்றது தப்பு வருது அப்படின்னு நேருக்கு நேரம் விட்ட சொல்ல வேண்டிய வார்த்தையில அழகா சொல்லலாம். இல்லையா தனியாவது அதை வெளிப்படுத்திடணும். வெளிப்படுத்தாத போகுது என்ன ஆகுது, ஓவர் ப்ரெஷர். இட் லீட்ஸ் டு தமோ குணம். ஏன் ஃபுல் பண்ணி வச்சிருக்கீங்களா, இந்த ப்ரெஷரை உள்ள வச்சிருக்கீங்களா, அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, ப்ரெஷர் ஆயிருக்குதா, அதுக்கு இப்படித்தான். அதாவது அந்த ஈகோ, மனதின் மேல் இருக்கிற அபிமானத்துல வந்து நிக்கிறவங்க இதுல போராடுவாங்க. அதாவது அவங்களாம் அன்னமயத்திலிருந்து வெளியே வந்திருப்பாங்க, பிராணமயத்திலிருந்து வெளியே வந்திருப்பாங்க, மனோபயத்திலிருந்தும் புத்தி விஞ்ஞான மயத்துல போய் லாக் ஆகிறவங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா வெளிப்படுத்த மாட்டாங்க, உள்ளேயே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த உள்ளேயே வச்சிருக்கிறது என்ன பண்ணிடும், மனதை ஃபுல் பண்ணிடும். நோ ஸ்பேஸ் டு ஃபர்தர் என்கொயரி, பி அலர்ட். அப்பவே சம தமத்தை பிராக்டிஸ் பண்ணும்போது தமத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் சமத்துக்கு வரணுங்கிற. நான் தமத்தை பிராக்டிஸ் பண்ணாம நான் மன அடக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வேதாந்தம் புரியவே புரியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பு இறைவன் என்ன கொடுத்துருக்காரோ அது பிரகாரம் போகணும். நான் வந்து இத்தனை படிக்கிறேன், நான் கோபத்துல காட்டிக்கூடாது, நான் பொறுமையா இருப்பேன், எல்லாம் இருக்கலாம், பாதிக்காத வரைக்கும் பொறுமையா இருக்கு. மனசுக்குள்ள பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, கொட்டிடணும். அது ஏதோ ஒரு விதத்துல லெட்டர் எழுதுங்க, ஏதோ சொல்லிருப்போம்ல, எழுதி அவங்கள பத்தி திட்டி 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 லெட்டர் எழுதி ஒரு கிழிச்சு போட்டுருங்க, இல்லையா வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனா வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பது உள்ள லோடாயிட்டு இருக்கும். அது வேதாந்தத்துக்கு தமோ குணத்தை கொண்டாந்து கொடுத்து வேதாந்தம் புரியாது. 10 வருஷம் படிச்சாலும் வேதாந்தம் உள்ள போயிட்டு இருக்குங்க, அந்த மோட்ச பலனை அனுபவிக்க முடியாது. அதைத்தான் சொல்றது. இங்க என்ன சொல்றாரு, அந்த மனம் வரணும், அந்த குஷன் ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா மனம் கிளீனா இருக்கணும். சமத்திலிருந்து பக்குவமா இருந்தா தான் அது என்ன பண்ண, நமக்கு விஞ்ஞானம் நம்ம மனதிலிருந்து ஞானம். விஞ்ஞானம்னா என்னது, அந்த ஞானத்தில் நிற்றலும் சரி, அந்த ஞானத்துல பெறதும் சரி, ஞானத்தில் நிற்றலும் எல்லாமே எப்ப பாசிபிள், சமதம இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமம் இல்லாமல் சமத்துக்கு வரக்கு ட்ரை பண்ணாதீங்க. அததான் முக்கியமா அவர் சொல்றாரு. எங்கு போனாலும், ஏன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து இவர் என்ன பண்றாரு, குஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த ஞானி என்ன பண்றாரு, குஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறார். அதனாலதான் எல்லாமே என்ன ஆயிருது, பூமரன் வார்த்தைகளாகட்டும், செயல்களாகட்டும், காட்சிகளாகட்டும், எதா இருந்தாலுமே இட் வில் கெட் அவுட். அது உள்ளே போகாதவருக்கு. அதுதான் என்னது, 2 பேர்த்தோட உலகம்ங்கிறது ஒண்ணு. ஞானி ஆயிட்டுன்னா உலகம் மாறும், வீட்டுக்குங்களா மாறிடுவாங்க, அதெல்லாம் எது மாறாது. உலகம் அப்படியே தான் இருக்கும். காய்ச்சன கம்பி தான், அதுல மாற்றம் கிடையாது. குடிக்கிறவன்ட்டு தான் பிரச்சனை இருக்குது. குடிக்கிறவன் உண்மையா இருந்தேன்னா சூடாது. பொய் உலகத்துல மாட்டிட்டு இருந்தோம்னா சுட்டு கண்ணா. அதான் சொல்றாரு. நீங்க எழுதிக்கலாம். புருஷன் சோமிய மகனே, புருஷன் மனிதன், உதர் அப்படின்னா இஃப், ஒரு வேளை உதனா ஒரு வேளை, இஃப் ஹஸ்த கிரகீதம், ஹஸ்தம்னா கை, கிரகீதம்னா தெரியும் பிடிக்கிறது, கைகளை பிடித்து கைகளை பிடிச்சு ஆணையந்தி. இப்ப நம்ம என்ன கன்ஃபியூ பண்ணிக்கலாம், ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஒருத்தனை கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க, ஆணையத்தின கொண்டு வரான், அரசங்கிட்ட கொண்டு வர. இதெல்லாம் இங்க இல்லைங்க, நம்ம அந்த காலத்துல நடந்து வச்சு நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். ஒருத்தனை கையில பிடிச்சு, திருடன்னு தெரியல, திருடிட்டானா திருடியான்னு தெரியல, ஒரு சந்தேகம், அப்படிப்பட்ட ஒருவனை ஆணையந்தி கொண்டு வந்தார்கள்.
என்னன்னு சொல்றாங்க எல்லாரும் ஆணையந்தி கொண்டு வந்துட்டு அவனை அரசனிடம். அபகாஷீத்த, அவன் என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். அபகாஷீத்த, அபகாஷீத்தன திருடிட்டான். இவன் திருடி இருக்கிறான், எதையோ திருடிட்டான். ஸ்தேயம் அகாஷீத்த, திருட, ஸ்தேயம்னா திருட்டு செய்து இருக்கிறான். ஸ்தேயம்னா திருட்டு, அகாஷியம்னா திருட்டு செய்து இருக்கிறான். அபகாஷியம்னா எடுத்திருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எதையோ எடுத்திருக்கான்னு சொல்றாங்க. அதை திருப்பி என்ன எம்பசைஸ் பண்ணி என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கல, தெரியாம எடுத்திருக்காங்கிறத என்ன சொல்றாங்க? ஸ்தேயம். ஸ்தேயம்னா திருட்டு, எங்களுக்கு தெரியாம ஸ்தேயம் திருட்டை செய்திருக்கிறான் அப்படின்னு ஒருத்த மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவனை கூட்டிட்டு வர்றாங்க அரசங்கிட்ட. எடுத்திருக்கான், எங்களுக்கு தெரியாம பொருளை எடுத்து வச்சுக்கிட்டான். ஆனா என்ன சொல்றான்? இப்ப நான் எடுக்கலின்னு சொல்றான். அப்படிப்பட்டவனை அரசங்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. பரசும் கோடாரியை, அஸ்மை அதை, அவன் அந்த கோடாரியை, அதை தப்பத்த இதி, தப்பத்தன் என்னது? burnt to, அந்த நல்ல பழுக்க காட்சிங்கள். இதி யார் சொல்றா? இது நம்மளுக்கு நினைச்சுக்கணும். இங்கெல்லாம் அதெல்லாம் வரல. அரசன் என்ன சொல்றான்? கோடாரியை நம்ப ஈஸி. யாராவது சந்தேகம் வந்துட்டா காய்ச்சுங்க, கோடாரி எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க போல இருக்கு. வந்தோன்ன காய்ச்சுங்கள் கோடாரியை, தப்பத்த இதி. ஏன்னா இதி வந்தா கொட்டேஷன். பரசும் அஸ்மை, அதை நல்லா காய்ச்சுங்க. தப்பத்த எரியுங்கள், காய்ச்சுங்கள், பழுக்க காய்ச்சுங்கள். தமிழ்ல சொன்னா கரெக்டா தான் வரும். பழுக்க காய்ச்சுங்கள்னா நல்லா செவன் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டீங்களா? சக யதி கர்த்தா பவதி, கர்த்தனா திருடி இருந்தான் என்றால், இஃப் அவன், சக அவன், யதி இஃப் அவன், இஃப் கர்த்தா திருடி இருந்தான் என்றால் என்ன நடக்கும்? தத்த ஏவரண்டால் தத்த ஏவ, அதனால் அந்த திருட்ட செஞ்சுட்டு மறைச்சதனால, தத ஏவ அதனால், இந்த செயலை செய்ததால் அர்த்தம். தத்தன மேல இருந்த செயலை திருடிட்டு நான் திருடலின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலன்னு அர்த்தம். ஆத்மானம் அன்றுதம், அழகானவள். தன்னை அவன் பொய்யாக்கிக் கொள்கிறான். தன்னை அவன் பொய்யனாக செய்கிறான். இந்த கேவலம் நாமள என்ன பண்ணிக்கிறது? பொய் பண்ணிக்கிறது. பொய்யனாக செய்கிறான், தன்னைத்தானே பொய்யனாக செய்கிறான். அப்படின்னு என்ன? திருடலின்னு சொல்றான். திருடிட்டு திருடலின்னு சொல்றான்னா அவன் என்ன பண்ணிக்கிறான்? தன்னைத்தானே பொய்யனாக, தன்னைத்தானே பொய்யனாக்கிக்கிறான். ஆச்சா? ஸ்மர்விசாக அன்றுத அபிசந்த, அவன் பொய் சொல்ற குற்றத்திற்கு ஆளாகிறான். சக அன்றுத அபிசங்கஹ, சக அன்றுத அபிசங்கஹ, அவன் தன்னை பொய் குற்றத்திற்கு ஆளாக்குகிறான். அன்று தேன பொய்யால், பொய்யால் ஆத்மானம் தன்னை அந்தர்தாய, முக்கியமான மறைத்துக் கொள்கிறான். அந்தர்தாய பொய்யினால் தன்னை மறைத்துக் கொள்கிறான்.
அதனால எனது எச்சம் அந்தர்தாய் அப்படி பண்ணதுனால வினை எச்சம் என்னாச்சு? பரசும் தப்தம் கோடாளி. எப்படிப்பட்ட கோடாளி? தப்தம் கோடாளி. பரசும் பழுக்க காட்சிய கோடரி. பரசும் தப்தம் பரசும் கோடரியை திதியா வித்தியா பரசும் தப்தம் அப்படி கோடரிய பிரதி கிருண்ணாதி பிடித்ததால். அத அவன் பிடிச்சதுனால என்ன ஆன? அவன் சக தஹ்யதே அத ஹன்யதே. ஃபர்ஸ்ட் தஹ்யதே, அதுக்கப்புறம் ஹன்யதே அத ஹன்யதே. ஃபர்ஸ்ட் தஹ்யதே அப்படின்னா அதை அவன் தக்கியத்தைனா எரிக்குது. அவன் கையை வந்து ஃபர்ஸ்ட் சுற்றுது, அதுதான் அது. அடுத்தது ஹன்யதே, அது அரசனால் தண்டிக்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான். எப்படி ஹன்யத்தேனா பாசிவ். ஃபர்ஸ்ட் தக்கியத்தை யாருனால சுடப்பட்டது? அவன் கை யாருனால சுட்டுது? அக்னினால் அவன் கை சுடப்பட்டது, அது வந்து தக்கியத்தே. அப்புறம் ஒரு வேர்டு வருது, அது கொல்லாது. ஹன்யத்தே அப்படிங்கிறது அவன் இது இல்லை, யாருனால? கிங்குனால தண்டிக்கப்படுகிறான். அல்லது ஹன்யத்தேனா கில், மரண தண்டனை கூட கொடுத்துருக்கலாம். அழிவுதான் அர்த்தம் மொத்தத்தில். ஃபர்ஸ்ட் எரியுது கையை, அதுக்கப்புறம் அவன் அழிகிறான். அடுத்த மீனிங் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.